வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். அண்ணாமலைக்கு பிறகு கட்சியினுடைய தற்போதைய ஒரு ஒருங்கிணைப்பு குழு, தமிழக பாஜக ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை டெல்லி பாஜக நியமிச்சிருக்காங்க. அதோட தலைவராக ராஜா அவர் நியமிச்சிருக்காங்க. இந்த அப்டேட் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இது ஏற்கனவே திமுகவை எதிர்த்து பாஜக இங்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பாலிடிக்ஸை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பாஜக மேலிடம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு ராஜா பொருத்தமான ஆள் அந்த கோஆர்டினேஷன் கமிட்டிக்கு. அதில் அண்ணாமலை மாதிரி தினசரி ஏதாவது பேசிட்டு இருக்காம ராஜா எப்பாவது பேசுவார். சில சமயம் கொஞ்சம் லூஸ் டாக்ஸ்லாம் விடுவார் அவர். ஆக்சுவலாக இருந்தாலுமே அந்த குழுவில் இருக்கிற மற்றவங்கலாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடியவங்க, அடிக்கடி பேசாதவங்க. ஆக்சுவலாக அவங்களாம் ப்ராபப்ளி ஃபீல்டு ஒர்க்கராக ஆர்எஸ்எஸில் இருந்தவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ ராஜாவை படுறது மூலமாக அவருக்கு ஒரு ஆறுதல், அவருக்கு கவர்னர் போஸ்ட் அது இதுன்னு எதிர்பார்த்து காத்திருந்தார். அவருக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. சரி, குறைஞ்சபட்சம் அவர் பொறுப்பு குழு தலைவராது போடலான்னு அவரை போட்டிருக்காங்க. அவர் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி திமுகவை அட்டாக் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். அதிமுகவை அட்டாக் பண்ணுறதுல கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பார். அது உதயகுமார் சொல்கிற மாதிரி ரொம்ப பொறுப்பானவங்களெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா பாராட்டுறாரு, அந்த குழுவை பாராட்டுறாரு. அண்ணாமலை போனதுனால பாஜகவில் இருக்கிற பல பேருக்கு சுதந்திரம் வந்திருக்குன்னு அப்படி வேறு சொல்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ அதிமுகவுக்கு இந்த குழுவில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அதிமுக ஆதரவாளர்களாக வேறு இருக்காங்க. ராமசீனிவாசன், ராஜா உட்பட எல்லாருமே ஆதரவாளர் இருக்காங்க. ஏன் ஆதரவாளர்கள்லாம் திமுகவை தோக்கடிக்கணும்னு அதிமுகவோட கூட்டு சேரணுன்ற அந்த பாயிண்டில் அவங்க இதாக இருக்காங்க. அண்ணாமலை அது வேண்டான்னு சொல்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் தமிழிசையெல்லாம் அதான் உங்களுக்கு கூட்டு சேர்ந்தால் பெட்டராக இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க பார்த்திங்கன்னா இந்த பொறுப்பு குழு இருக்கிறவங்கலாம் அதிமுகவோட சேர்ந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த 3 மாத காலம் அதிமுகவோட எந்த பெரிய மோதலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பாஜகவுக்கு. இந்த அண்ணாமலை போகும்போது ரொம்ப மோசமாலாம் தாக்கிட்டு போயிட்டார்ல. ஸோ அதனால் இனிமேல் அது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அமெரிக்காலேருந்து லண்டன்லேருந்து நான் இதை வாட்ச் பண்ணுவேன்லாம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன வாட்ச் பண்ணாலும் எது பண்ணாலும் அறிக்கை விட்டாலுமே இனிமேல் பெரிய அளவுக்கு இங்கேருந்து அறிக்கை விடுற மாதிரிலாம் அது இருக்காது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் இந்த குழுவை அவங்க ஒரு ஃபேவரபுளாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குன்னு உடனே நெருங்கிடுவாங்க, கூட்டணி வந்துடும் சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டு கட்சிகளுக்கு நடுவில் ஒரு 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 மறுபடியும் ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு ஒரு இணக்கமான போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அப்போ தமிழக பாஜக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளில் எந்த கட்சியோட ஒரு உருவம் மெயின்டைன் பண்ணணும், எந்த கட்சியை பகச்சிக்கணும் அப்படிங்கிறத டெல்லி பாஜக முடிவு பண்ணுறது இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய பாஜக தான் முடிவு பண்ணுதா? டெல்லி பாஜக தான் முடிவு பண்ணுது சார். டெல்லி பாஜக ஏன் கேள்னா, இப்போ டெல்லி பாஜக தான் முடிவு பண்ணுதுன்னா, ஏற்கனவே பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை இங்கே பர்டிகுலராக ஏடிஎம்கே போட்டு டேமேஜ் பண்ணுறாரு, டிஎம்கே கிட்ட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாரு. இப்போ இவர் வந்திருக்காரு, ராஜா வந்திருக்காரு, இவர் அப்படியே இந்த ஸ்டாண்டை மாற்றி எடுக்கிறாரு. அப்படின்னா அப்போ இது டெல்லியோட பாஜக விருப்பம் இல்லை இவங்களோட தனிப்பட்ட விருப்பம், எப்படி பார்க்கலாம்? இல்லை, அண்ணாமலையை பொறுத்த மட்டும் டெல்லி திமுகவோட சாஃப்டாக இருக்காருன்னு சொல்ல முடியாது. அவர் திமுகவை அதுக்கப்புறம் கூட அட்டாக் பண்ணார். அந்த விழாக்கு அப்புறம் கூடலாம் அவர் அட்டாக் பண்ணார். அவருக்கு ஏன் ஏடிஎம்கே ரொம்ப அட்டாக் பண்ணார், ஏன் கோவம் வந்ததுன்னா, தன்னை பாஜகவும் திமுகவும் நெருங்கி போயிடுதுன்னு எடப்பாடி குற்றம் வச்சார்ல, அதனால அவர் கோவம் ஆகிட்டார். ரொம்ப கோவம் ஆகிட்டு அதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்றதுனால எடப்பாடியை பிடிச்சி ஏறியேன்னு ஏறினார் அவர். ஆக்சுவலாக அதாவது ரொம்ப மோசமாக தற்குறி அது இதெல்லாம் பேசிட்டார். ஸோ தற்குறின்னு பேசிட்டாரு. நீங்கள் கூவத்தூரில் ஏலத்தில் எம்எல்ஏவை எடுத்தீங்க, அது மாதிரிலாம் பேசிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் ஏன் பேசினார்னா, பாஜகவும் திமுகவும் நெருங்கி வருதுன்னு ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்தார் இல்லையா, அதனால் கோவம் பேசினார் ஆக்சுவலாக. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றது அண்ணாமலையோட பாயிண்ட்டு. பாஜக தனியாகவே இங்கே வளர்க்குறோம், நாங்கள் 2 திராவிட கட்சிகள் வேண்டான்றது தான் எங்களுடைய பாயிண்ட்டுன்னு அவருடைய அஜெண்டா இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் பாஜகலே இருக்கிற சில பேர் நினைக்கிறாங்க, நம்ம இன்னும் அந்தளவுக்கு வளரல, நம்ம ஒரு அதிமுக இப்போ இருக்கிற லெவலில் அதிமுகவோட கூட்டணியில் போனால் நம்ம எம்எல்ஏ எலெக்ஷனில் இப்போ இதில் கோட்டை விட்டோம் நம்ம சுத்தமாக, கிட்டத்தட்ட நெருங்கி வர மாதிரி இருந்தது, கடைசியில் கைவிட்டு போயிடுச்சு. குறைஞ்சபட்சம் எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு 10 எம்எல்ஏ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம விட்டுற வேண்டாம், கூட்டணி சேரலாம். கூட்டணின்றது கொள்கை சம்மந்தப்பட்டது கிடையாது, கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட்டணி சேர்றாங்க. அந்த நேரத்தில் யார் கூட சேர்ந்தால் வின் பண்ண முடியுன்றதான் பாயிண்ட்டு. ஸோ பாஜகவோட சேர்ந்து பாமகவோட சேர்ந்து தேமுதிக எல்லாரையும் சேர்ந்து ஒரு அணி அமைச்சா ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது அப்படின்றது பாஜகவுடைய கருத்து. ஸோ அதனால் இந்த பொறுப்பு குழுன்றது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு மைல்டான ஒரு எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் திமுகவை அட்டாக் பண்ணுறதை மட்டும் டார்கெட்டாக வச்சுட்டு போகும். அது அப்படி பாஜகவும் அதிமுகவும் அடிச்சுக்கிறதுல யாருக்கு சார் லாபம்? திமுகவுக்கு தான் லாபம்.
நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன ஒழிக்கிறதுக்கு பதிலாக, என்ன ஆட்சியிலேருந்து இறக்கிறதுக்கு அல்லது எனக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 2 பேரும் அடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு தானே லாபம், நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது. அந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு கெயின் வரக்கூடிய அரசியல் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இல்லை, அது அண்ணாமலை செய்யலையே. அண்ணாமலை வந்து திமுகவையும் தான் அட்டாக் பண்ணார். அவர் தமிழ்நாட்டில் ஆட்சி வரும்னு நினைக்கிறது பாஜக. அப்படி இருக்கும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசை, திமுக அரசை எதிர்த்து அவங்களுடைய இஷ்யூஸ் எடுத்து அரசியல் பண்ணோம். அவர் அதை செய்யாம ஆரம்பத்திலிருந்து ஏடிஎம்கேவே திமுக வைத்து எல்லாம் டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாமே பண்ணார். இம்பாக்ட் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுல. சென்ட்ரல் ஆட்சியில் இருக்காங்க, அதை வச்சு நடவடிக்கை எடுத்துக்கலாமே. திமுக வைத்து எல்லாமே பண்ணார். எல்லா விஷயத்துக்கும் அறிக்கை கொடுத்துதான் இருந்தார். அறிக்கைங்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல. இப்ப ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன், அவங்க தப்பு டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டா ஊழல் ஃபைல்ஸ் வெளியிறாரு. ஊழல் இருக்குதே வந்து உங்ககிட்ட தான் எல்லா சிபிஐ இருக்கு, இடி இருக்கு, நடவடிக்கை எடுக்கலாம்ல. ஏன் வந்து சும்மா வச்சுட்டு வெறும் அறிக்கை மட்டும் விட்டு அரசியல் பண்றீங்க? அது நீங்க கேட்கிற பாயிண்ட் கரெக்ட். அது வந்து கவர்னர்லாம் போய் கொடுத்தாரு, அவங்க ஆட்சி அறிக்கை நடவடிக்கை எடுக்கலன்றது உண்மை. ஆனா அதுக்கு சாதகமான அரசியல் ஏதோ ஒரு சாதகமா இருக்காரு. அதுக்குன்னு திமுகவோட அவர் சேர்ந்திருக்காரு, திமுகவோட கூட்டணி எல்லாம் போவாரு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் இண்டிபெண்டா இருக்கிறதா விரும்புறாரு. ஆக்சுவலா அது திமுக வேண்டான்றார், அதிமுக வேண்டான்றார். அவர் திமுக அட்டாக் எல்லாம் குறைச்சா மாதிரி எனக்கு தெரியல. அவர் கடைசி வரையும் திமுக, இந்த ராஜ்நாத் வந்த போது ஒரு கலைஞர் சமாதிக்கெல்லாம் போனாரே தவிர மற்றபடி வந்து ஒரு திமுகவோட அட்டாக்கை வந்து குறைச்ச மாதிரி தெரியல. அந்த வியூ அவர் மாற்றின மாதிரியும் தெரியல. அவர் வியூவை மாற்றிக்க அவர் நினைச்சா கூட திமுக அவர் கூட நெருங்குற மாதிரியான விஷயம் எதுவும் கிடையாது. ஏன்னா திமுக வந்து பாஜகவை நோக்கி போச்சுன்னா அது அவங்களுக்கு தற்கொலை. அது ஆக்சுவலாக அவங்க வந்து எந்த விதத்துலையும் நெருங்கி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பாஜகவோட நெருங்கி போகிறதுக்கான தமிழ்நாட்டில் ஓட் பேங்கை கைவிட்ட வேண்டி தான் அவங்க. நீங்கள் டெல்லியில் வேணால் அவங்களோட சேர்ந்து மந்திரி ஆகலாமே தவிர தமிழ்நாட்டில் உங்களை 26 உங்களை யாரும் எலெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஓட் பேங்கை நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ அதனால் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் பாஜகலேயே பல பேருக்கு திமுகவோட போகிறதுல இது கிடையாது. திமுகவை சைட்லைன் பண்ணிட்டு அதிமுகவோட சேர்றது தான் அவங்களுக்கு பாயிண்டாக இருக்குது. ஏதோ அண்ணாமலைக்கு திமுகவோட போச்சுன்னா பாஜகலேயே நிறைய பேர் எதிர்ப்பாங்க திமுக வேண்டாம்னு சொல்லிட்டு. ஸோ ராமசீனிவாசன் என்ன சொன்னார், அதிமுகவோட சேர்ந்து தான் திமுகவை தோக்கடிக்க முடியும்னு சொன்னார். ஸோ பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு அதிமுகவோட போகிறது தான் அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு பாஜகவோட போகிறது தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கே தவிர இதில் யாருமே திமுகவோட சாஃப்டாக போகணும்னு யாரும் நினைக்கவே இல்லை. சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ மோடி வந்து திமுக வந்து இது அரவணைக்க பார்க்குறாருன்னா. அப்படிலாம் அரவணைச்சா வந்து அது இவங்களுக்கு நஷ்டம் தான். அது சான்ஸும் கிடையாது ஆக்சுவலாக. சரி, அப்படின்னா வந்து அண்ணாமலை வந்து இங்கே ஏடிஎம்கே அட்டாக் பண்ணுறது அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டா? அது தனிப்பட்ட மோதல். அப்படி தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டை ஏன் வந்து டெல்லி பாஜக அனுமதிக்குது? தனிப்பட்ட மோதல் மோதிக்கோ, நீ எனக்கு என்ன கவலைன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வாக்கு வங்கி அவன் வளர முடியாது. அதனால இப்போ போனார்ல, திருப்பி போயிட்டு வந்த போது தலைவராக அவர் வரது டவுட்டாக இருக்குது. அதாவது அவர் சைட்லைன் பண்ணுறதா, அவரை கைட்டு விட்டுருவாங்கன்னு. இல்லாட்டி இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீமாக போய் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆக்சுவலாக அவர் வரும்போது அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்களான்றது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அந்த மோதல் எடுத்துன்னு போயிட்டார். அது தப்பு இல்லை. அது ஆக்சுவலாக நீங்கள் பாஜக அதிமுக மோதலன்னா இல்லை, அது அண்ணாமலை எடப்பாடி மோதலாக மாறிடுத்தது. தனிப்பட்ட நபர்களோட மோதல் அது வந்து அது இவர் போகிறவர், லண்டன் போகிறவர் ஏதோ போகிற போக்கில் ஏதோ அடித்து விட்டு கிளம்பிட்டார் இவர் ஆக்சுவலாக. ஸோ திரும்பி வரும்போது இப்போ இந்த 3 மாதத்துக்குள்ளே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ ஏன்னா உதயகுமார் சொல்கிற மாதிரி எல்லாம் பாராட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு இல்லையா. இப்போ அவங்க இவங்களை தாக்க போகிறதில்ல, இவங்க அவங்கள தாக்க போகிறதில்ல. இப்போ என்ன மாதிரியான உறவு வரும்னு சொல்ல முடியாது. திமுக தான் அவங்களுக்கு பொது எதிரியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பாஜக மேலிடத்துக்கும் திமுக தான் எதிரியாக இருக்குது. திமுக ஆட்சியை ஒழிக்கணுன்றது அவங்க பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கணும்னு வரும்பொழுது அதிமுக சேர முடியுமான்ற ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அதுக்கேற்றபடி தான் காயினை நகர்த்துவாங்க. அந்த பாலிடிக்ஸில் அண்ணாமலைக்கு இடம் இருக்கா இல்லையான்றது 3 மாதம் கழிச்சு அவர் வந்த பிறகு தான் தெரியும். 3 மாதம்ன்றது அரசியலில் ஒரு நீண்ட காலம், எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வரும்னு தெரியாது. இப்போ இருக்கிற சூழலில் பார்க்கும்போது இவங்க 2 பேர் இணக்கமாக வரும்பொழுது அண்ணாமலை இந்த இடத்துக்கு ஃபிட்டாக வரா இல்லையான்றது மேலிடம் இவர் ஃபிட்டாக மாட்டான்னு நினச்சா தூக்கி போட்டுருவாங்க. இப்போ பாஜக வந்து அதிமுகவோட இணக்கம் காட்டுன்ற ஒரு முடிவு வருது அப்படின்ற பட்சத்தில், இப்போ கடந்த காலத்தில் உங்கள் தலைவர் எங்கள் தலைவர் இந்த மாதிரி இப்படிலாம் பேசினாரு அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையை பேசவே மாட்டாங்க. இதை விடலாம் மோசமாக பேசிட்டுலாம் கூட்டணி சேர்ந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமே வரலாற்றில். டயர் நெக்கின்னு பேசினார் பாமகவில், அவர் போய் சேரலையா கட்சியில். அதாவது எல்லாமே அதிமுகவில் சேர்ந்தாங்கல்ல பாமகலேருந்து. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணிக்கெல்லாம் இதெல்லாம் தடையாக இருக்காது. கடந்த காலத்தில் அப்படி பேசிட்டீங்க, எப்படி பேசிட்டீங்க, எப்படி பேசினாலும் கூட்டணின்றது வேறு. கூட்டணிக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு போயிடும். அதெல்லாம் ஆக்சுவலாக எப்படி வின் பண்ணுறது தான் பாயிண்ட், அதிகாரத்தில் எப்படி உட்கார்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அதில் எப்படி உன் ஓட்டு எப்படி எனக்கு விழும், ஓட்டு உனக்கு எப்படி விழுன்றது தான் பாயிண்ட். அந்த இதில் தான் பாஜக ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க. எப்படி போனால் வின் பண்ண முடியும், எப்படி போனால் நம்ம உள்ளே போக முடியும். அதுதான் வந்து கடைசி வரையும் ஏடிஎம்கே வளைச்சி போட பார்த்தாங்க. ஏதோ ஒரு வகையில் அது சில பேர் சொல்கிறாங்க அவங்க அதிகமாக சீட் கேட்டாங்க, இவங்க அதனால் கொடுக்கல, இல்லை அவர் அண்ணாமலையினால் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து ஒன்றா இருந்தாங்கன்னா ஒரு 2-3 தொகுதியில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்தது. இத்தனை நேரம் மந்திரியாக இருந்திருக்கலாம் ஏடிஎம்கேல கூட. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணணும், அதுதான் நோக்கமாக இருக்குது. அந்த வின் பண்ணுறது நோக்கமாக இருக்கும்போது இந்த கொள்கை இந்த பேசுகிறதெல்லாம் அடிபட்டு போயிடும்.
ஆனா இப்ப நீங்க எதிர்பார்க்குறீங்களா சார் திரும்ப எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட நான் எதிர்பார்க்கல. அந்த கம்பல்ஷன் வருமோன்னு தோணுது. ஏன்னா நீங்க தனியா நிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கே நீங்க ஓட்டு இழப்பீங்க. பாஜக தனியா நிக்குது, விஜய் தனியா நிக்கிறாரு, சீமான் தனியா நிக்கிறாரு. இது திமுகவுக்கு அட்வான்டேஜ் தானே. அப்ப திமுக வீழ்த்தணுன்ற பாஜகவுடைய நோக்கம் அங்க அடிபட்டு போகுதுல்ல. உங்க திமுகவோட எதிர்ப்போட்டுகள் பிரியுது இல்லையா. அப்போ அவன் திமுக ஏற்கனவே பல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி பெண்கள் ஓட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கான், கூட்டணி பலமா இருக்கு. ஆன்டி இன்குமன்சியில் கொஞ்சம் ஓட்டு போனா கூட அது பிரிஞ்சிருது இல்லை அது ஆக்சுவலா. அப்போ அவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு அவங்களுக்கு வந்து அவங்க வின் பண்றாங்க இல்லையா. அதனால அப்போ அந்த விஷயத்தை எப்படி தடுக்கிறதுன்றது தான் இந்த கட்சிகளுக்குள்ள இடையே இருக்கிற விஷயம். அதை எவ்வளவு எதிர்ப்பு ஓட்டுக்களை யார் ரொம்ப கன்சால்டேட் பண்றது அப்படின்றத பார்க்கும்போது பாஜக எவ்வளவு பேரை நம்ம சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேரை சேர்த்தா நம்ம எதிர்ப்போட்டுகளை ஓரளவு கன்சால்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்றபடி காயினை நகர்த்துறாங்க. ஆக்சுவலி சூழலை பொறுத்து அதிமுக அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். ஏன்னா அரசியலில் வந்து எதுவுமே வந்து இதுதான் இப்படி போகும்னு சொல்ல முடியாது. அது வந்து வேற மாதிரி மாறி போகிறதுக்கான ரூட் இப்படிதான். இப்போ அந்த இப்படிதான் போகும் 1+1 2 தான் கிடையாது, அது 3 4 கூட மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்காதான் அங்கே. அதுதான் அரசியல். ஆக்சுவலாக வின் பண்ணுறது தான் அரசியல். எப்படி வின் பண்ண முடியுன்றதான் பாயிண்ட்டு. பாஜகவுடைய பாலிடிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம், பல ஸ்டேட்ஸில் அவங்க எப்படிப்பட்ட கூட்டணிலாம் வைக்கிறாங்கன்ட்டு. ஸோ அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவங்க பாஜக தமிழ்நாட்டிலையும் வந்து லாஸ்ட் டைம் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிரைம் மினிஸ்டர் கூட்டு பக்கத்தெல்லாம் உட்கார வச்செல்லாம் பேசினார். அமித்ஷா கடைசி வரையும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஏதோ ஒரு வகையில் அது அண்ணாமலை மேலே மேலெடுத்து கோவம் தான் கொஞ்சம். ஆக்சுவலாக சரியாக அமைய விடாமல் பண்ணிட்டாரு, இவர் பேச்சை நம்ம நம்பிட்டோமேன்ட்டு இருந்தாங்க. இனிமே அப்படி இருப்பாங்களான்றது சொல்ல முடியல. ஏன்னா ஸ்டேட் எலெக்ஷனில் கொஞ்சம் ஒரு அதிகமான எம்எல்ஏக்கள் உள்ளே போகணும்னு நினைப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் வெற்றி ஒன்றே நோக்கமாக போகிறாங்க. ரைட் சார், இப்போ நான் உங்கள்கிட்ட விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், தமிழக அரசியலை கவனிச்சிருப்பீங்க. தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ப்பன தலைமை, ஒரு பிராமின் தலைமை வந்து அந்த இடத்துக்கு வேண்டாம் அப்படின்றத வந்து டெல்லி பாஜக வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க தெரிஞ்சுட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 3 ஆண்டுகளில் 2021 பார்த்தீங்கன்னா பிராமின் லீடர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சைலண்ட் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. திரும்ப எச்ராஜா அங்கே கொண்டு வந்து நியமிச்சிருக்காங்களா, அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, இந்த பிராமின் நான் பிராமின் இந்த விஷயங்கள் வந்து பாஜக ஒரு காலத்தில் பிராமின் கட்சின்னு சொல்லியிருந்தது உண்மைதான். பல தலைவர்கள் பிராமினாக இருந்தாங்கிறது உண்மைதான். அந்த இமேஜ் எல்லாம் மாறி போயிடுது. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து தமிழ்நாடு பாஜகவுக்கு அந்த இமேஜ் இல்லை. அதனால் வந்து தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சிக்கே ஜெயலலிதா தானே சார் தலைவராக இருந்தாங்க. அதனால் வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் பாஜகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து பிராமின்ஸ் தான் அதை ஆதரிக்கிறாங்க, யூபியில் கூட பிராமின்ஸ் தான் ஆதரிக்கிறாங்க. பாஜகவுக்கு பொதுவாகவே நாடு முழுக்க இருக்கிற பிராமின்ஸோட ஆதரவு இருக்குது. எல்லா இடத்துலையும் பிராமின்ஸோட ஆதரவு இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி ஆதரவு இருக்குன்றது நமக்கு சந்தேகம் இல்லை. பட் அதில் வந்து தலைவராக வர்றது வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னு தான் முக்கியம். டிசைட் பண்ணுறது யார்? அவங்க ஓபிசி, அவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதனால் இதில் போட்டிருக்கிற உறுப்பினர்கள்லாம் யார்? வெவ்வேறு ஓபிசியை சேர்ந்தவங்களாம் தான் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம பட் ஹெட் எச்ராஜா இருக்கிறதுலாம் அந்த கேள்வி வைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை வந்து இங்கே நியமிச்சதுக்கு பிறகு வந்து அவர் இந்த பர்டிகுலராக அந்த பிராமின் லீடர்ஸ் எல்லாத்தையும் அவர் சைலண்ட் பண்ணிட்டு கேடி ராகவன் ஆரம்பிச்சு, எஸ்வி சேகர் ஆரம்பிச்சு, காயத்ரி ராம், அந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் கட்டி அப்படி எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாரு. இந்த பாலிடிக்ஸை டெல்லி பாஜக அனுமதிச்சுது, அதை வேடிக்கை பார்த்துச்சு தான் சொல்லப்பட்டுச்சு. இது ஆர்எஸ்எஸோட அப்பாயின்மெண்ட். இதெல்லாம் அவங்க பிராமினை தான் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க, அவங்க கரெக்டாக தான் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க கரெக்டாக தான் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அவங்க ராஜாவை இல்லை சார். இப்போ கடந்த காலத்தில் அண்ணாமலை வந்து இங்கே இருக்கக்கூடிய பிராமின் லீடர்ஸ்க்கு எதிரான அரசியல் செய்ய அண்ணாமலையோட அப்பாயின்மெண்ட் அமித்ஷா அப்பாயின்மெண்ட் சார். ஓகே சார். மோடி அப்பாயின்மெண்ட், இது ஆர்எஸ்எஸ் உடைய அப்பாயின்மெண்ட். இதெல்லாம் சார் ஏன் இந்த சேஞ்சஸ் வருது? இப்போ ஆர்எஸ்எஸ் இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்குல்ல. ஓகே, நாடு முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கு மீண்டும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. நடுவில் இப்போ இந்த மைனாரிட்டி ஆட்சி இவங்க வெளி கட்சிகளோட சப்போர்ட்டோட இருக்காங்க. நம்ம ஆர்எஸ்எஸ் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம கூட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யணும்னு பாஜக தலைமைக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா. அப்போ ஆர்எஸ்எஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க இல்லையா. அதோட வெளிப்பாடு தான் இது. இதில் இருக்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ். மொத்தம் கருநாகராஜன் ஆர்எஸ்எஸ்லேருந்து வரல, அவரையும் போடல. இதில் தமிழிசை ஆர்எஸ்எஸ்லேருந்து வரல, அவங்களையும் போடலை. இதில் ஏன் போடலை? பல பேர் அது மாதிரி சொல்லலாம். வானதியால் ஓரளவுக்கு அந்த காலத்துலேருந்து இருக்காங்க, விட்டுருங்க. இப்போ பல பேர் ஆர்எஸ்எஸ் வராதவங்கலாம் பிஜேபியில் இருக்காங்க, ஏன் போடலை? ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்களை ஏன் போட்டாங்க? ஸோ பாஜக ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸு. ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது ராஜா வந்து ஒரு மூத்த தலைவராக இருக்கார், ஆர்எஸ்எஸ்லேருந்து ஆரம்பித்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு, அவரை போட்டிருக்காங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சமூக நீதி பார்த்து போட்டாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் போட்டாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து இப்போது பாஜகவுடைய ஸ்டேஜ் வந்து ரொம்ப வளர்ந்த ஸ்டேஜில் ஆன்டி பிராமின் எதிர்க்கு இங்கே இருக்குது. ஒரு காலத்தில் ஆன்டி பிராமின் தமிழ்நாட்டில் இருந்தது, அதை வச்சு வளர்ந்தாங்கன்னு கரெக்டு. அதை வச்சு திராவிட இயக்கங்கள்லாம் வளர்ந்துருக்கலாம். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு ஆன்டி பிராமின்லாம் இருக்கான்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியல. சில சமயம் வந்து இருக்கலாம், சில இஷ்யூஸில் இருக்கலாமே தவிர ஒரு பொதுவான பிராமண எதிர்ப்பு போக்குன்னு இங்கே இருக்குன்னு தெரியல. அதனால்
ராஜாவை போட்டது ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும், ரெண்டாவது பொறுப்பு குழுன்னு தான் சொல்லுவாங்க. இது ஒன்றும் பர்மனெண்ட்டான விஷயமும் கிடையாது. நாளைக்கு வேறு தலைவரை மாற்றி கூட போடலாம், சொல்ல முடியாது. 3 மாதம் கழிச்சு அண்ணாமலைக்கு பேர் இன்னொருத்தரையும் போடலாம். இல்லை நாளைக்கு 3 மாதம் கழிச்சு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அண்ணாமலை நீங்கள் எந்த முடிவு வேணால் எடுத்துக்கோங்க, கூட்டணியை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு அண்ணாமலை சொல்லிட்டாருன்னா அவங்க அண்ணாமலையை கூட கண்டினியூ பண்ணுவாங்க, நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து எப்படி சுச்சுவேஷன் போகுதுன்னு சொல்ல முடியாது. பிராமின் போட்டது ஒன்றும் அது ஒன்றும் பெரிய ஒரு சேஞ்சஸை வந்து உண்டாக்காது. பாஜக பற்றின பார்வையெல்லாம் ஒன்றும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. இல்லை சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களுக்கு கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார். மிக்க நன்றி.